Hi, good morning. What I'm doing now is preparing a fruit salad. And this just take me straight back to my childhood. I have lot of memories to share. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணணும் அண்ட் உரிக்கணும். ஸோ அதை வந்து நானும் எங்கள் அக்காவும் பாதியாக எடுத்துக்குவோம். மேக்ஸிமம் வந்து பொமிக்ரானட், கிரேப்ஸ், பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு இதுதான் சேர்ப்போம் நாங்கள் அதிகமாக. எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்பலாம் ஃபஸ்ட் மில்க் மேட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அந்த கஸ்டர்ட் பவுடர்ஸ்லாம் வந்துச்சு. அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த ஃப்ரூட்ஸில் இருக்க சுகர் எசன்ஸும் அந்த மில்க் மேடும் ஒன்றா சேர்ந்து கீழே ஒரு மில்க் ஃபார்ம் ஆகும். ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இதை பார்த்தது எங்களோட இஃப்தார் டைம்ஸ் தான் நிறைய ஞாபகம் வந்துச்சு. அண்ட் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்துட்டு புளிக்குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது அதிகமாக செய்வோம். என்ன அப்படின்னா மட்டன் பீசஸ் போட்டு செய்வோம். அதுவும் மேக்ஸிமம் எப்போ இது செய்வோம் அப்படின்னா மொச்சப்பயிர் சீசனில் தான் செய்வாங்க. ஏன்னா மொச்சப்பயிரில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் தனியாக மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதை விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம காரக்குழம்பு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான். பூண்டு, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா அந்த காரக்குழம்பு பொடி இருக்கும்ல அது, அப்புறம் வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூட வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு புளி, தேங்காய் எல்லாமே ஒன்றா ஊற்றி அதுவும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கர்லேயும் தண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் டேலி பண்ணுற மாதிரி, இல்லைனா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அண்ட் உப்புமே அதே மாதிரி தான், குக்கரில் கறிக்கு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தேங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த குக்கரில் இருக்க தண்ணி இருக்குல்ல மட்டனில் அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் என்ன பண்ணணும்னா இந்த மொச்சப்பயிர் இருக்குல்ல அதை வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மட்டன் பீசஸையும் ஒன்றாமே போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் விழுந்துட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து இனிமேல் விளாக்ஸ் வரும். டாடா.